கல்யாணமாகி ரொம்ப நாள் ஆகி குழந்தை இல்லைன்னு நினைக்கிறவங்க, குழந்தை வரம் வேண்டி குலதெய்வத்துக்கு ஒரே ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீங்கன்னா, உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் ஆன ஒவ்வொரு தம்பதிகளும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை சந்தோஷமாக இருந்தாலும், அதற்கு பிறகு குழந்தை பாக்கியம் என்பது எப்பொழுதும் கிடைக்கும் என்று ஏங்கும் நிலைக்கு ஆளாகி விடுவார்கள். எந்த ஒரு நல்லதாக இருந்தாலும் அதற்குரிய நேரத்தில் நடந்தால் தானே சிறப்பு. அதே போலதான் குழந்தை பிறப்பதும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ள நடந்து விடணும். இல்லைன்னா சுற்றி இருப்பவர்கள் பேச்சுக்கு நம்ம கேள்விக்கு ஆளாக இருக்கும். என்ன கல்யாணமாகி இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, இன்னும் குழந்தை இல்லையா? கல்யாணமாகி இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு, 6 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் உங்களுக்கு குழந்தை இல்லையா? அப்படின்னு 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. பின்னாடி பேசுவாங்க, முன்னாடி பேசுவாங்க. அதனால எந்தவித நல்ல காரியத்திற்கும் செல்ல முடியாது. ஒரு மாதிரி சங்கடமாவே நமக்கு இருக்கும். இது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மட்டுமே உணரக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. அப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள் தங்களின் குலதெய்வத்தை நினைத்து எப்படி தீபம் ஏற்றினால் குழந்தை வரம் கிடைக்கும் என்றுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் சிறப்புக்குரிய வழிபாடாக திகழ்கிறது. நம்முடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் தான் நம்முடைய குலதெய்வம். அப்படிப்பட்ட குலதெய்வத்திடம் நாம் நம்முடைய குலம் வளர வேண்டும் என்றுதான் நாம் வேண்ட வேண்டும். முதலில் குலதெய்வத்திடம் நாம் பிரார்த்தனை செய்த பிறகுதான் வேறு எந்த தெய்வத்தையும் வேண்ட வேண்டும் என்பது பொதுவான விதியாக கருதப்படுகிறது. அப்படி இருக்கும்போது குழந்தை பாக்கியத்திற்கு மட்டும் குலதெய்வத்தை வேண்டாமல் இருக்கலாமா? எளிமையான முறையில் வீட்டிலேயே குலதெய்வத்தை நினைத்து செய்யக்கூடிய ஒரு தீபம் தான் இன்னைக்கு நம்ம ஏற்ற போறோம். இந்த ஒரு வழிபாட்டை நாம் ஆரம்பிப்பதற்கு வளர்பிறை சுப முகூர்த்த நாளாக பார்த்து ஒரு நாளை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இதற்கு நம்முடைய வீட்டு பூஜை அறையில் நம் வீட்டு குலதெய்வத்திற்கு முன்பாக ஒரு தாம்பலத்தட்டை வைத்துக் கொள்ளுங்கள். அன்று தாம்பலத்திற்கு மேல் ஒரு வெற்றிலையை வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வெற்றிலை கிழிந்து இருக்கக்கூடாது, நல்ல நீட்டா அழகா இருக்கணும். அந்த வெற்றிலை மேல் சுத்தமான மஞ்சளை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மஞ்சள் இல்லாத பட்சத்தில் கஸ்தூரி மஞ்சளை கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த மஞ்சளுக்கு மேல் புதிதாக வாங்கிய ஒரு அகல் விளக்கை வைத்து அதில் நெய் ஊற்றி வாழைத்தண்டு திரி போட்டு அந்த அகல் விளக்கை சுற்றி மலர்களால் அலங்கரித்து தீபம் ஏற்ற வேண்டும். இப்படி தீபம் ஏற்றி முடித்த பிறகு உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை 54 முறை உச்சரிக்க வேண்டும். முடிந்தவர்கள் 108 முறை கூட உச்சரிக்கலாம். உங்களுடைய குலதெய்வம் இப்போ பெருமாளானா ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. முருகன்ற ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா. இவ்வாறு உச்சரித்த பிறகு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று வேண்டுதலை மனதார குலதெய்வத்திடம் கூற வேண்டும். இப்படி தொடர்ந்து 12, 24, 48 என்ற நாட்கள் தொடர்ச்சியாக இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். தினமும் வெற்றிலை, மஞ்சள், திரி போன்றவற்றை மாற்ற வேண்டும். இதில் நாம் வைத்திருக்கக்கூடிய வெற்றிலையின் காம்பானது வடக்கு பார்த்தவாறு, நுனி தெற்கு பார்த்தவாறும் இருக்க வேண்டும். குறைந்தது 1 மணி நேரமாவது இந்த தீபம் எரிய வேண்டும். மறுநாள் புதிதாக விளக்கை சுத்தம் செய்துவிட்டு புதிதாக ஏற்ற வேண்டும். இந்த முறையில் தொடர்ச்சியாக குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு விரைவிலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்திற்கு பல மருத்துவமனைக்கு ஏறி இறங்கியிருப்பீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய குலதெய்வத்தை இந்த முறையில் உங்க வீட்டிலேயே இருந்து அழகா ஒரே ஒரு நெய் தீபம், வெற்றிலை, மஞ்சள் இதை தான் நீங்கள் செலவு பண்ணி வீட்டில் உட்கார்ந்தபடியே குலதெய்வத்தை நினச்சி இந்த ஒரே ஒரு விளக்கு தான் நீங்கள் ஏற்ற போகிறீங்க. லட்சக்கணக்கில் நீங்கள் ஆயிரக்கணக்கில் நீங்கள் மருத்துவமனைக்கு செலவு செஞ்சுருந்தாலும் இந்த குலதெய்வம் வழிபாடுன்றது ரொம்ப 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 முக்கியம். குலதெய்வத்துக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, மாத்திரைகளும் இல்லை. குலதெய்வ வழிபாடு நீங்கள் உங்கள் வீட்டிலேயே செஞ்சு பாருங்கள். கண்டிப்பான முறையில் நல்லதே நடக்கும். எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.